ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேரளா டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். முட்டை பாலாடை. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு இதை வந்து சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட 2 கப் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்திக்கோங்க. பச்சரிசி மாவு தான். 2 கப் அரிசி மாவு சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம அரைச்சி வச்ச இல்லையா அரிசி மாவு அது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி 1 நிமிஷம் வேக வச்சாலே போதும், வெந்துடும். இப்போ இது வந்து எடுத்துடலாம். இல்லை எடுக்கும்போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மைதா மாவு பத்தலைன்னு அர்த்தம். இப்போ எடுத்தது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் சேர்த்தி கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்தி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாமே ஊற்றி எல்லாத்தையும் இதே மாதிரியே சுற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி வந்து செஞ்சு கேட்பாங்க. ஏன்னா ஸ்வீட்டாகவும் இருக்குது இல்லையா, அதனால் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அரிசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.